தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லோனை போற்றி வல்லல் கோமானை வாழ்த்தி வலிமார்களின் ஆசையை நாடியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நடுவர் அவர்களே, எங்கள் அணியினரை கூட நம்பிடலாம். சரி, அவங்க நமக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. சரி, எதிர் அணியினரை கூட நம்பிடலாம். சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு எதிர்கருத்தாக தான் பேசுவாங்கன்னு சொல்லி. ஆனால் நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பவே கூடாது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அங்கேயும் இருப்பான் இங்கேயும் இருப்பான், திங்கிற சோத்துல பங்கலையும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. கேட்கல, உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் எங்கள் அணியினர் அப்படி இல்லாமல் நாங்கள் உங்களை முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக தீர்ப்பு குறைந்திருக்கிறது என்று குறிப்பீர்கள் என்று. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, எனக்கு எங்கள் அண்ணனுடைய உரை கேட்கும் பொழுது நிறைய நாள் இருந்த சந்தேகம் என்று தெளிவானது. என்னன்னா, நிறைய நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஆனால் எங்கள் அண்ணன் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ஒன்று செய்வார் அல்லது அவர் பேசுவார். அந்த மாதிரி முத்தவல்லி சாஹிப் அவர்கள் இந்த அம்மாப்பேட்டை சுன்னத் ஜமாத்தின் சார்பாக நடத்திய நிகழ்வுகள் எல்லாம் எதற்கென்றால், சரி நீங்கள் எல்லா நிகழ்வையும் பார்த்தா எல்லாம் ரமலானுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். ரஜபுல் ஆரம்பித்து ஷாபான் வரை இருந்திருக்கும் எல்லா நிகழ்வுகளும். காரணம் என்னவென்றால், சரி இந்த மாதத்தில் இருக்கிற மாதிரி பேணுதல் இல்லாமல் ரமலான் மாதத்திலேயே நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது, பேணுதல் குறைஞ்சிரும், அதனால பேணுதல் கூட்ட வேண்டும் என்றுதான் அவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர பேணுதல் கூடிச்சுங்கிறதுக்கான ஆதாரமா அதை எடுக்க முடியாது. நோயாளிக்கு குளுக்கோஸ் போடுற மாதிரி. ஆமா, இப்ப இருந்தே ஒவ்வொரு நிகழ்ச்சியா இன்ஜெக்ஷன் பண்ணி எப்ப ரம்ஜானுக்கு தொழுக வந்துருங்கய்யா தவறாவீங்க. அதே மாதிரி சொன்னாங்க, ஒற்றைப்படை இரவில் 100 பேர் கலந்து கொண்டார்கள். அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, முன்னாடி பேசி சென்ற முஸ்தாக் ஹசரத்தும் சரி அல்லது என்னுடைய அண்ணன் ஃபைசுல்லா புகாரி ஹசரத்தும் அவர்களும் சரி, இந்த இங்கே அது நடந்துச்சு, சென்னையில் இது நடந்துச்சு, எல்லாம் ஒவ்வொரு மரத்தை காட்டிட்டு இதான்ப்பா தோப்பு அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. ரெண்டாவதா பேசினாரு, லட்சமா விடுறாரு. இங்க 1.5 லட்சம்ங்கிறாரு, அங்க 120 இடம்ங்கிறாரு, அங்க இத்தனை லட்சம்ங்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா சேலம் டவுன்ல அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா நம்ம போய் பாத்துருவோம்ல, கொலக்குடியும் பாரு, ஆத்தூரும் பாரு, சென்னையும் பாரு, திடீர்னு திருச்சியும் பாரு. பாத்திமா நகரை சொல்லவே இல்லை பாத்தீங்களா? பாத்திமா நகர் சொன்னார்னா நம்ம போறது இல்லை அதிகமா. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒற்றைப்படை இரவுல கலந்துக்கிட்டவங்க 100 பேர் தான். ஆனா பேணுதல் இல்லாம மஹல்லால் 1000 பேர் உறங்கி கொண்டிருந்தார்களே, அந்த நேரத்தில் அது பேணுதல் குறைந்திருக்கிறதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இல்லையா? முஸ்தாக் ஹசரத் சொன்னாங்க, ஹசரத் நீங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் எங்களுக்கு சொல்லி தந்தில்ல, உங்களுக்கு பேணுதல் இல்லை. ரமலான் மாதத்துல பெற பாக்குறதுக்கான பேணுதல் குறைஞ்சிருந்துச்சு. அதனால எங்க நடுவர் என்ன செஞ்சாரு, கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் வாங்க பெற பார்க்கலான்னாரு. நீங்க கொலக்குடியில உங்க மஹல்லால வாங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்க மஹல்லாக்கள பேணுதல் குறைந்திருந்தது, அதனால் நீங்கள் கூட்டி சென்றீர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, ரமலான் மாதத்தில் பேணுதல் குறைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க 2 பேரும் தலைப்பையை கவனிக்கல போல இருக்கு. எல்லாம் நாகரணிஃபா பாடிட்டு போனாருன்னாரு எங்க அண்ணன். நாகரணிஃபா பாடிட்டு போனா, அவர் பாடிட்டு போயிட்டாரு, அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றோமா? அதான நிதர்சன உண்மை. அவர் பாடிட்டு போனாரு, ஆனா இன்னைக்கு ஃபாலோ பண்றது இல்லையே. பேணுதல் என்பது இந்த சமூகத்தில் கிடையாது. நீங்கள் ரமலான் என்பது நோன்பு வைத்திருப்பது மட்டும் பேணுதல் கிடையாது. மாறாக அதை தாண்டிய நிறைய பேணுதல்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரமலான் ஆரம்பிக்கிறது பெரிய பார்த்துட்டு தராவியா தான். தராவியால இன்னைக்கு என்ன பேணுதல் இருக்கு? சில பேரெல்லாம் முதல் தராவியால நீங்க பாத்தீங்கன்னா 27வது தராவியா லட்டு கொடுக்கும் போது தான் பார்க்க முடியும். அதுவும் லட்டு வாங்கிட்டு சும்மா போக மாட்டாங்க. இந்த லட்டுல அது சரியில்லை, கொஞ்சம் பெருசா போட்டிருக்கலாம், ஏன் லட்டுல எனக்கு முந்திரி வரல, திராட்சை வரல. இதெல்லாம் ரமலான்ல பேணுதலான விஷயமா? இது ரொம்ப காலமா சேலத்துல நடந்துட்டு இருக்கக்கூடியதுதான். எங்க ஏன் ஹஜ்ரத் देखो ना हमारा मोहल्ला में जलालपुरा जाके देखो 1.5 किलो लड्डू एक एक भी. இப்படி சொன்னீங்கன்னா லைலத்துல் கத்ருக்கு எல்லாம் ஜலால்புராவுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. இங்க ஒரு லட்டு அங்க ஒரு லட்டு, அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, தராவியால இது மட்டும் நடப்பது கிடையாது. தராவியா தொழுகையில் நீங்க ஆரம்பத்துல பார்த்தா கடைசி இன்னொன்னு
8 ரக்காத் ஏமாளிகள் இருக்காங்க தராவியா தொழுகையில. 8 ரக்காத் ஏமாளிகள். அவங்க உள்ளார யாரோ போய் 20 ரக்காத்து கிடையாதுப்பா 8 ரக்காத் தான் சொல்லியிருக்காங்க. 7 வருஷம் ஓதுன ஆலிம்சா 3 வருஷம் ஓதுன ஹாஃபில் 20 ரக்காத் தொழு வச்சுட்டு இருப்பாரு. இவன் 8 ரக்காத் தொழுதுட்டு கிளம்பிடுவான். சரி கிளம்பு. உலகமே 20 ரக்காத் தொழுகுது, எல்லா பள்ளிவாசல் மக்கா மதீனால இருந்து. இன்னும் சொல்ல போனா சரி கிளம்புனா பரவாயில்ல, 8 ரக்காத் தொழுதுட்டு போனா வேணும்னு என்ன செய்யுது, தொழுகிறதுக்கு பின்னாடி வந்து காலை நீட்டிட்டு உட்காருது. தொழுவதற்கு பின்னாடி காலை நீட்டிட்டு உட்காது. இதுதான் ரமலான் மாதத்தில் இருக்கின்ற பேணுதலா? இப்படியெல்லாம் பள்ளிவாசல்ல இருந்துகிட்டு எப்படித்தான் பேணுதல் கூடி இருக்குதுன்னு பேச வந்திருக்காங்கன்னே தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. கண்ணியத்திற்கு சரி தராவிய தொழுதாச்சு, தொழுதுட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. அதற்கு அடுத்து சஹர். சஹருடைய நேரத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுமா? ஒரு சஹாபி கிட்ட போய் ஒரு நபர் கேட்கிறார்கள், ரசூலுல்லா காலத்துல சஹருடைய உணவு சாப்பாடு எப்போது முடிப்பாங்க, ரசூலுல்லா எப்போ சாப்பிட்டு முடிப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் பாங்கு சொல்றதுக்கும் இடையில 40 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவு நேரம் இருக்கும். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அவர்கள் பாங்கு சொல்வதற்கும் சாப்பிட்டு முடித்த நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரம் 40 ஆயத்துகள். நீங்க நம்ம மஹல்லால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாங்கு சொல்லும் போது தான் மட மட மடன் போய் தண்ணியை எடுத்து இதுவரையும் தண்ணியே பார்க்காத மாதிரி கட்ட 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 கட்டன்னு குடிப்பானு. ஹய்யால சொல்ற வரைக்கும் டைம் இருக்கு, வக்து இருக்கு. இதுனாச்சு பரவாயில்ல, கடைசி நேரத்தில் தான் சில பேர் எந்திரிச்சு சாப்பிடவே செய்வாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மோதினார் பாங்கு சொன்னார்னு வச்சுங்களேன், மோதினாருக்கு ஒரு திட்டு, கே மோதினார் ஒத்த அவகாத்தி ஜல்தி போல்னாக்க இருக்கும், இப்படியே சொல்லுவாங்க. இது கூட பரவாயில்ல. கடைசி ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்துல சில பேர் சஹர் சாப்பிட்டு வந்து பள்ளிவாசல்ல தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருப்பாங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கும் பொழுது கடைசியா தொழுகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கலாம். கடைசியா பாங்க் போக சொல்லப்போ மைக் ஆன் பண்ணப்போ அவர் மோதினார் சுவிட்ச் கையை பிடிச்சிக்குவாங்க. நடந்த சம்பவம். ஒரு பள்ளிவாசல்ல மோதினார் பாங்க் சொல்றதுக்காக போறாரு, 2 பேர் பிடிச்சிக்கிட்டு தூப்பி தூப்பி ஜல்தி பீ மெதக்கல தூப்பி. நடந்த சம்பவம் இது, நடந்த சம்பவம், பொய் கிடையாது, நடந்த ஒரு சம்பவம். எனவே சஹருடைய நேரத்துல இப்படின்னா இன்னும் சில பேர் பின்னாடி வரவர் கூட சொல்லலாம், எல்லா நாள்லையும் பள்ளிவாசல் வந்து நம்புறது இல்ல, ஆனா ரமலான் மாதத்துல நிறைய தொழுகையாளிகள் வராங்கல்ல, அதுவே பேணுதல் தானே அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், மற்ற 11 மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் தொழுகையாளிகள் வருகிறார்கள். இல்லை என்று சொல்லுவதை அது கட்டாய கடமை. அது அந்த மாதத்துல மட்டும் இல்ல, எல்லா மாதத்திலையும் வந்தாகணும். ஆனால் அந்த 11 மாதங்களை காட்டிலும் அந்த ஒரு மாதம் தான் பள்ளிவாசல் அதிகமான ஃபித்னாக்கள் நடக்கிறது. உண்மையா இல்லையா? எந்த இடத்தில் ஃபித்னா இல்லை சொல்லி பாருங்கள். சஹரை சாப்பிட்டுட்டு சஹர் போடுறதுல ஒரு பிரச்சனை, எனக்கு கறி வரல, உனக்கு சாலம் வரல, எனக்கு மோர் வைக்கல, உனக்கு ரசம் வைக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை. சரி சாப்பிட்டுட்டு வெளியே போனால் அங்கே டீ காலியாக இருக்கும், அங்கே ஒரு பிரச்சனை. சரி அது முடிச்சுட்டு தொழுகைக்கு போவாங்க, பள்ளிவாசல் அங்கே தொழுகை முடிஞ்சோடனே, இது எல்லா பள்ளிவாசல் நடக்கக்கூடிய விஷயம். தொழுகை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு குரூப் நிற்கும் தனித்தனியாக பள்ளிவாசலில். என்ன சஹாபாக்கள் மாதிரி நல்லமல்கள் பற்றி பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது பின்னாடி வந்த தாபியன்கள் மாதிரி ஃபிக்கு முசாக்களை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கலாம்? கிடையாது. ஒன்று நிர்வாகத்தை பற்றி குறை பேசுவாங்க, நிர்வாகத்தோட குறை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இமாமுடைய குறை பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்த ஹாஃபிலுடைய, நேற்று வந்த ஹாஃபில் ரொம்ப ஸ்பீடாக ஓதிட்டார்ல, கொஞ்சம் மெதுவாக ஓதிருக்கலாம். என்னவோ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஹாஃபில் முடிச்சுட்டு வந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டாரு அப்படிங்கிற சட்டம். இப்படித்தான் பேசுவார்கள். இந்த ஃபித்னாக்கள் எப்படி அப்படின்னா, அதற்கடுத்து நோன்பு திறக்கிறதுல என்னென்ன ஃபித்னா நடக்கும்னு சொல்லி எங்களுடைய அணியை சேர்ந்த நூல் அமீன் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. அதே போன்று தராவியத்துடைய எத்தனை ஃபித்னாக்கள் தெரியுமா? உண்மையிலே சொல்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதல் இல்லாமல் யார் நோன்பு வைக்கிறார்களோ அவன் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எந்த ஒரு பிரயோஜனம் அல்லாஹ்வுக்கு தராது அப்படின்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் இத்தனை சாட்சியங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நிச்சயமாக இன்றைய சூழலில் மக்களிடத்தில் ரமலான் மாதத்தில் பேணுதல் குறைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், தராவியால பேணுதல் கிடையாது, சஹர் சாப்பிடுறதுல பேணுதல் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இஃப்தாருடைய நேரம் ஒன்று, சஹருடைய நேரம் ஒன்று. சஹருடைய நேரத்துல நம்ம ஆளுக்கு எந்த இடத்துல பிரியாணி போடுவாங்கன்னு தேடுறதுக்கே டைம் ஆயிரும். இஃப்தாருடைய நேரத்துல எங்க நல்ல வடை கிடைக்கும் தேடுறதுலயே டைம் ஆயிரும். கடைசி வரையும் பேணுதலா துவா கேட்கக்கூடிய நேரத்தை அவர்கள் மறந்துவிட்டு இப்படியெல்லாம் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன
அண்ணன் ரமலான் மாதத்தில் மக்களிடத்தில் பேணுதல் குறைந்திருக்கிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிதர்சனங்களை நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த சஹருணவை பத்தி சொன்னாரு பாருங்க. இதுல ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்க தீருவதே இல்லை, ஓயுவதே இல்லை. அந்த சஹருடைய நேரம், சஹருடைய முடிவு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பாருங்க, அவுகாத்து ஸலாத் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சேலம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை அறிவித்திருக்கக்கூடிய வருடம் 365 நாட்களுக்கான தொழுகை நேர கால அட்டவணை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரம்ஜானுக்கு மட்டும்னு அதுல கிடையாது. வருஷம் 365 நாளுக்குமான தொழுகை நேர கால அட்டவணை. அதுல சஹர் முடிவுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், இஃப்தாருக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். இஃப்தாரும் மகரிபுடைய பாங்கும் ஒண்ணுதான். சஹர் முடிவிலிருந்து கரெக்டா ஃபஜ்ருடைய பாங்குக்கு 20 நிமிடங்கள் கேப் கொடுத்திருப்பாங்க. எல்லா ஊர்லயுமே 20 நிமிஷத்தை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம சேலத்துல மட்டும் அந்த 20 நிமிஷத்தை மக்களால் ஃபாலோ பண்ண வைக்க முடியல. நிறைய குழப்பங்கள். 10 நிமிஷம் இருந்தா போதும், 10 நிமிஷம் இருந்தா போதும். எதுக்கு? சஹர் முடிவுக்கு நேரத்தை நிர்ணயம் செய்ய. அந்த கடைசி நொடி வரை சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பு, இது பேணுதலா? இந்த 10 நிமிஷம் சஹர் முடிவுன்னு வச்சா அவன் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், மைக்க தட்டுற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அஜத் சொன்ன மாதிரி மைக்கு தட்டுற பிறகு ரே பக்கற உஸ்கா ஹாத் பக்கற, மைக்க போடுற போற கையை பிடி, முதல்ல இரு, இந்த அரை கிளாஸ் டீ இருக்கு. எல்லாத்த விட ரொம்ப சிறந்தது தண்ணி எல்லாம் குடிச்ச பிறகு அந்த கடைசியா ஒரு 2 முடக்கு டீ குடிச்சு சஹரை கம்ப்ளீட் பண்றோம் பாருங்க. ஆஹா, என்ன சுகம், என்ன சுகம். அது ஒரு தனி அலாதி. அந்த கடைசி டீ குடிக்கிற வரைக்கும் அது சஹர் முடிவு. இதற்கு இடையில மோதினாரா பாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா கூட